ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல பரத்வாஜர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பரத்வாஜர் முக்கியமான 7 ரிஷிகள்ல ஒருவர். இவரோட ஆசிரமம் சேலம் அயோத்தியா பட்டணத்துக்கிட்ட தான் அமைஞ்சிருந்தது. அயோத்தியிலிருந்து ராமர் சீதையை கூட்டிக்கிட்டு விபீஷணன், வானரங்கள், வானரப்படை, ஹனுமன், ஜாம்பவான் அத்தனை பேரும் புஷ்பக விமானத்துல அயோத்தியை நோக்கி போகும்போது பரத்வாஜ ஆசிரமத்தில இருந்து ராமா ராமா ராமான்ற சத்தம் கேட்க புஷ்பக விமானம் தரையிறங்கியது. அந்த புஷ்பக விமானத்துல இருந்து ராமர் வெளியில வந்து, ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம், உங்களோட பட்டாபிஷேக கோலத்தை நாங்க பார்க்கணும், அதனால இங்கிருந்து பட்டாபிஷேக கோலத்தை காமிங்க அப்படின்னு பரத்வாஜர் கேட்கிறாரு. அதுக்கு ராமர், இல்ல அதனால காமிக்க முடியாது, அதுக்கு 2 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்குறாரு. ஒன்னு, இப்போ பரதன் தான் அரசன், பரதன் என்கிட்ட ஆட்சியை கொடுத்தாதான் நான் அரசன், அப்படி இருக்கும்போது பரதன் இல்லாம நான் மட்டும் எப்படி அந்த பட்டாபிஷேக கோலத்தை காமிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கூடவே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் 14 வருஷத்துல திரும்ப வரலன்னா பரதன் நெருப்ப மூட்டி உள்ள இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த நேரம் நெருங்குது, அதுக்குள்ள நாங்க அயோத்தி போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராமர் கிட்ட கெஞ்ச, ராமர் உடனே ஹனுமனை கூப்பிட்டு, ஹனுமனா நீ உடனடியா அயோத்தி போய் அயோத்தியில பரதன் நெருப்புல இறங்காம அவரை காப்பாத்தி பரதனையும் சத்ருகனையும் கையோட இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹனுமன் ஆகாய மார்க்கத்துல அயோத்தியை நோக்கி போறாரு. போன இடத்துல பரதனை நெருப்புல இறங்குறதுல இருந்து காப்பாத்தி பரதனையும் சத்ருகனையும் உடனே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வராரு. பரத்வாஜ ஆசிரமத்துல பரதன் ஆட்சியை ராமர் கிட்ட ஒப்படைக்க ராமர் அத்தனை பேருக்கும் சேர்ந்து பட்டாபிஷேக கோலத்தை அருள்றாரு. அதுக்கு பிறகு அந்த பட்டாபிஷேக கோலத்தை அருள்ன அந்த இடத்துல இப்போவும் ஸ்ரீ கோதண்டராமன் கோயில் அப்படின்னு சேலம் அயோத்தியா பட்டணத்துல இருக்கு. இந்த கோயில்ல ராமரும் சீதையும் பட்டாபிஷேக கோலத்துல அருள்வாரு. கூடவே விபீஷணன், சுக்ரீவன் அத்தனை பேருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலோட உட்புறம் அப்படியே அந்த புஷ்பக விமானம் போலவே இருக்கும். அது மட்டும் இல்லாம பரத்வாஜரோட மகன் தான் மகாபாரதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குரு துரோணாச்சாரியார். இன்னும் நீங்க பரத்வாஜரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ராமரோட பட்டாபிஷேக கோலத்தை பரத்வாஜரால தான் முதல் தடவை நிகழ்ந்தது. அதனால தான் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பரத்வாஜருக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.